Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திமுக சட்டத்துறை செயலாளர் என்ஆர் இளங்கோ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். அந்த வழக்கை கைவிட்டு தேவைப்பட்டால் துறை ரீதியாக நடவடிக்கைக்கு சொல்லுவார்கள். இந்த ஈடியோட நடவடிக்கை ஏதோ ஒரு வழக்கில் நடந்ததல்ல. 2014 அதிமுக ஆட்சியிலிருந்து ஒரு 39 வழக்குகளும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நடைபெற்ற 7 வழக்குகளும், இத்தனை வழக்குகளையும் ஒன்றாக சேர்த்து பிரிடிகேட் அஃபென்ஸ், அதாவது முதன்மை வழக்காக எடுத்துக்கொண்டார்கள். அதில் அந்தந்த ஊழியரை பற்றி விசாரிக்காமல், அவர்கள் வீடுகளில் சோதனை நடத்தாமல், ஈடியோட தலைமை அலுவலகத்திற்கு சோதனை நடத்தியதுதான் பெடரலிசத்திற்கு அகென்ஸ்டாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். தமிழகத்தில் அதிக அளவில் இந்த ஈடியை இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் எங்கும் இல்லாத அளவுக்கு இங்கு நார்தோறும் சோதனைகள் அதிகமாக நடக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தீர்ப்பு இது உண்மையிலேயே இந்திய முழுமைக்கமான ஒரு தீர்ப்பாக நாங்கள் பார்க்கிறோம். முதல் முறையாக உச்சநீதிமன்றம் நீங்கள் மாநில சுயாட்சிக்கு எதிராக நடக்கிறீர்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இது இந்திய முழுவதுக்குமான எல்லா மாநிலங்களிலும், குறிப்பாக எதிர்க்கட்சி ஆட்சி செய்யும் அனைத்து மாநிலங்களுக்கும் இது பொருந்துமாக நாங்கள் கருதுகிறோம். தமிழகத்தில் அதிகமாக ஈடு நடவடிக்கைகள் இருக்கிறது என்றால், தமிழகத்தில் 2026 தேர்தல் வருகிறது. தேர்தலை ஒட்டியான சோதனைகள் என்பதை நாங்கள் சொல்லவில்லை, மக்கள் அறிவார்கள். ஆனால் மற்ற மாநிலங்களிலும் கூட இது நடந்து கொண்டே இருக்கிறது. வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் வரப்போகிறது என்றால் அங்கே நடவடிக்கைகள் பாயும். டெல்லியில் தேர்தலுக்கு ஒட்டி இது போன்ற நடவடிக்கைகள் இருந்தன. உச்சநீதிமன்றம் இப்போது இது உன்னிப்பாக கவனித்து அரசியல் ரீதியாக ஈடி செயல்படுகிறது என்பதை முதல் முறையாக கருத்தாக பதிவு செய்தது. உச்சநீதிமன்ற கருத்துக்களை சரியாக உள்வாங்கினால் உண்மையில் அப்படித்தான் நடக்கணும். அதுக்கான முகாந்திரமே இல்லை என்றதான் எங்களுடைய வழக்கு. அதுதான் நாங்க கிரவுண்ட்ஸ்ல சேர்த்திருக்கிறோம். அதை உச்சநீதிமன்றம் ஏற்றிருக்கிறாங்க. அது குற்றச்சாட்டு இல்லை, அது உண்மை. பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல அதற்கான வழிமுறைகள் இருக்கின்றன. அந்த சட்டத்தை தவறாக பிரயோகம் செய்யக்கூடிய அதிகாரிகள் மீது தகுந்த நடவடிக்கைகள் எடுக்க சட்டம் இடம் தருகிறது. அந்த சட்டத்தை பயன்படுத்தி உரிய நேரத்தில் அந்த உரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம். உரிய நேரத்தில் அந்த உரிய நடவடிக்கை. திமுக மட்டுமல்ல, டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக முக்கியமான உத்தரவினை இன்று உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருந்த நிலையில் அது தொடர்பாக திமுக எம்பி என்ஆர் இளங்கோ செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். அரசியல்வாதிகளைப் போல அமலாக்கத்துறை செயல்பட்டது. இந்த வழக்கில் நடைமுறை சட்டம், அரசியலமைப்பு சட்டங்களை அமலாக்கத்துறை மீறி இருக்கிறது என்று என்ஆர் இளங்கோ பேசியிருக்கிறார். எதிர்க்கட்சி ஆளும் அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த தீர்ப்பு பொருந்தும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.